ஸோ எங்கேயுமே எதுவுமே ஸ்டாப் ஆயிடாம யூ நீட் டு see that it is flowing ceaselessly. அப்போ கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன் இஸ் நெசசரி இல்லையா? Absolutely. Anyhow, you yet to get into district administrationல கலெக்டர் பொசிஷனுக்கு we are waiting for you to get into it. பட் நார்மலா நம்ம aspirants ஆர் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு இந்த கலெக்டரா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா? யூ வுட் ஹவ் மூவ்ட் வித் திஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சப் கலெக்டராகவும் பார்த்துருப்பீங்க. அந்த டைனமிக்ஸ் ஆர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ஒருத்தர் ஒரு ஆஸ்பிரண்டா இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா டேர்ன் அரௌண்ட் ஆகும்போது, பிகாஸ் நம்ம பாக்குறது அதான் இல்லையா, லேவிஷ் கலெக்டர் பங்களா அண்ட் ஆல் பேராபர்னாலே அசோசியேட்டட். பிகாஸ் whenever you are telling about a bureaucrat also I can understand. ஏன்னா எப்பயுமே நான் இந்த மோட்டிவேஷன் போகும்போது சொல்லுவேன், they are given with such a responsibility that அவங்களுக்கு இந்த நார்மல் சோர்ஸுக்கான மைண்ட் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் எ லாஜிக் பிஹைண்ட் தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யூ ஹவ் வாட்ச்டு க்ளோஸ்லி. அது சொன்னா கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பெரிய பங்களா, அந்த கார்டன், அந்த பாஷ் லாவிஷ் என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கோ அது வந்து என்னைக்குமே நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. மேபி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் டைம் வில் கோ இன் ஆஃபீஸ் அண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க். ஸோ அதனால நம்ம வீட்டு ஆளுங்களால தான் அது. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வென் ஐ chose civil service, என்னோட அம்மா அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் வந்து இட் வாஸ் திஸ் வாவ். ஒன் இஸ் தட் அந்த அவுட்லுக் ஆஃப் த ஹோல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதுக்கான அந்த செகண்ட் இஸ் த ஸ்டேட்டஸ் விச் யூ கெட் and the prestige which is attached to not just the post. That is because that post comes from academic excellence. It doesn't come just like that. It's not an it's not a selected post. So adanal people tend to have that kind of respect irukum. And you get that kind of when you go into the society, people think, okay, this person has achieved something, that is why he is in this position ங்கற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்மளோட இதுக்கு. சோ அதுக்காக அந்த நோக்கத்துல தான் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மள இத படிக்க வைக்கிறாங்க. சோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் he most likely he is the head of the whole district. So everything which goes right or wrong, it is the collector's responsibility. So adanal most of the time நம்மளுக்கு கீழ பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால we act like a coordinating figure. So இப்ப highways departmentல ஏதாவது ரோட் சரியில்லைன்னா you speak to the highways secretary and you speak to the highways department in the district, get it rectified. So you are like the face of people. So people ஓட எந்த grievance இருந்தாலும் you send it through collector to up here Chennai headquarters la. And from Chennai headquarters you are more like a person who coordinates between department and gets things smoothly working in the district. அப்படிதான் நான் வந்து கலெக்டர் போஸ்ட பாக்குறேன். சோ அந்த டைம்ல ஒரு காலத்துல மேபி கலெக்டர் would be all powerful அந்த மாதிரி. But now it is more like a working post. Working post na collectors இருந்ததுன்னா he is like a nodal officer for everything which happens in the district. So through him there is a lot of information which passes through, a lot of information which goes through, which comes out. So adu madri collectors are seen. So it is a very respectful position and no doubt ninga sonna mari quite responsible also, because ultimately for anything law and order irukattum illa roads irukattum illa welfare related issues irukattum illa revenue aspect irukattum illa water body aspect irukattum disaster management irukattum, anything everything whichever you name as a district which is required, district collector தான் அதுக்கு வந்து கோஆர்டினேட்டிங் ஏஜென்சியா நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ வைட்டல் போஸ்ட். பட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது கலெக்டர் ஆயிட்டீங்களா நம்மளோட IAS ஓட ஜேர்னியே வந்து கலெக்டரோட முடிஞ்சிடற மாதிரி தான் கேட்பாங்க. பட் ஐ ஃபீல் கலெக்டர் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். நான் சொன்ன மாதிரி கலெக்டர் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து கிரவுண்டோட நம்மளுக்கு ஒர்க் பண்றது, பீப்புளோட சேர்ந்து அவங்களோட ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் அதை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் 10 years கிரைண்ட் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா இட் வில் டெஃபினெட்லி பி ஹெல்ப்ஃபுல் ஆஸ் அ பாலிசி மேக்கர்ங்கிறது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். So collector is not the end of it, it is just the starting of our journeyங்கிறது தான் சொல்ல விரும்புறேன் நான். But that is what collector is the one officer who they day to day they are able to watch very closely. See all other position in secretariat or whenever in any other position, an IAS officer whatever, they are not directly in the cutting edge also, and people are not directly interacting with them. So that is why the charisma of a collector is much more in the entire tenure anyway, 3 to 4 years or 5 years officer is working as a district collector, but still it has its own charisma around it. See, more than that, so
we used to say this red tapeism, and normally the government sector is technology averse and all illa. Ipa how the present dynamics of administration, இந்த red tapeism இன்னும் prevail ஆகிட்டு இருக்கா இல்ல அதுக்கான இப்போ say for example like e-governance and other aspects வந்த பிறகு எப்படி இருக்கு ஆக்சுவலா அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள? So red tapeism இல்லன்னு சொல்லக்கூடாது, that will be a blatant lie, but we are in a transitional period. அது மட்டும் we have started doing. So government has understood that governance should be on the doorstep. Doorstep governance should be the way forward for future. All the government, irrespective of whether it's central or the state, they have realized it. So pala vidathile, not just with regard to ipo industries eduthitana one face clearance, one window clearance, அந்த மாதிரி issues கொண்டு வந்துட்டாங்க. So that the ease of business or ease of citizen governance interaction, so C to G and C to B, citizens to business, citizens to governance, and the interactions or seamless ஆக்கணும்ங்கற அந்த நோக்கத்தோட government has already stepped in. But there are certain remnants of our colonial past. அதாவது ஒரு பேப்பர் இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஆதாரம், ஏதாவது அந்த ட்ரெயில் இருந்தாதான் ஒரு கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் அந்த எரா, டூ டிஃப்ரெண்ட் எரா இஸ் ஒர்க்கிங் டுகெதர் ரைட் நவ். So we are in a transitional state, no doubt. So இப்ப நிறைய ஆபீசஸ்ல, இன்ஃபேக்ட் ஒரு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 23 organizations, different departments have gone e-file. So everything is e only. So எல்லாமே ஃபைல் அப்ரூவல்ல இருந்து அக்ரிமெண்ட் சைனிங்ல இருந்து எல்லாமே இட் இஸ் டன் ஆன்லைன் வித் அ டைம் ஸ்டாம்ப். ஸோ தட் இன்எஃபிஷியன்சிக்கான ஒரு விண்டோவே ஆப்பர்ச்சுனிட்டியே வராது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வித் ரிகார்ட் டு ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் நான் சப் கலெக்டரா ஒர்க் பண்ணதுனால நான் சொல்றேன், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்க்கும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு காமன் மேன் போய் அவனோட டாக்குமெண்ட் எடுத்து பதிகிற டைம்ல, ஸோ அந்த மாதிரி ஹிக்கப்ஸையும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வி ஆர் கெட்டிங் இட் ரெக்டிஃபைட். So definitely we wouldn't say that the government is ours. I would rather say there are certain remnants of colonial past which is still lingering, but we have definitely understood that it is not going to be the way forward, because munnadi government was seen as a bestover of welfare items. Bestover, naanga ungalku panni kudukrom, but now it is not like that. Now people have become much more aware. It is more about need based. People have started voicing எங்களுக்கு இப்படிதான் வேணும். இன்ஃபேக்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட இது எடுத்துக்கிட்டீங்க, ஆல்மோஸ்ட் 28 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் நாங்க ஆன்லைன்லயே ஆஃபர் பண்றோம். லைக் பர்த் அண்ட் டெத், கிரெமட்டோரியம் ரெஜிஸ்ட்ரேஷன், கம்யூனிட்டி ஹால் புக்கிங் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் வைடன் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்ரி டே, இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் ஆல்சோ வி ஹேட் அ ரிவ்யூ வித் தி ஐடி செக்ரட்டரி. ஸோ ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்ஸ் கொடுக்கணும். இப்ப சென்னையில எல்லா இடத்துலயும் ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்ஸ் கொடுக்கணும். ஒரு 1000 to 3000 ஏரியாஸ்ல ஃப்ரீ ஹாட்ஸ்பாட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னாலஜியை சீக்கிரமா அவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ வி வில் டேக் ஓவர் அண்ட் வி வில் டெஃபினெட்லி, that is the way forward that everybody has understood. So it is not that the government is technically averse or anything. Am I audible, Anna? Because I'm yeah. ரொம்ப சீஸ்லெஸ்ஸா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. See, that is what ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு the things you are conveying, and moreover that's what இன்னைக்கு technology, no one can go away from the technology because we are all driven by the technology. Day to day technology is also getting upgraded. So every aspect, like what you said, this hotspots is very much essential because there only we can just reduce the digital divide also. Because more people may not be afford to get into, because எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்றோங்கிறதும் இன்னைக்கு, பட் how productivity is going to be அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். See, among these, okay, career ரிலேட்டடா இல்லாம ஒரு just for the sake of information related to your personal, அதாவது கெரியர்ல ஒரு ப்ரிவிலேஜஸ் அண்ட் பெர்க்ஸ் ஆஃப் அன் ஆஃபீஸர், அது ஒரு நல்ல டீசன்ட் பொசிஷன், நல்ல சேலரி எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது அத ஒரு கான்டூர்ஸ்ல எதெல்லாம் வாட் எவர் வி கேன் கன்வே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ, இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காகவும் கேட்கிறேன். ஒரு பெர்க்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அன் IAS ஆஃபீஸர் ஆர் அன் ஆஃபீஸர் as a whole, ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஓகே, ஆக்சுவலி இது we can divide it like cadres. ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, there is a big divide on how a cadre ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல how
IAS officers are perceived and South Indian states la how IAS officers are perceived ங்கிறது there is a big divide. Let us be plain and honest about it. So ஒரு பீகார்ல நீங்க ஒரு IAS ஆஃபீஸரா இருக்கிறதுக்கும் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட்ல IAS ஆஃபீஸரா இருக்கிறதுக்கும் this depends on the literacy of the state and the demands of the people. ஸோ அதுதான் அதோட பேசிஸ். ஸோ வந்து பர்க்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த காரு காடி ஆளுகள் அதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் சவுத் இந்தியன் காடர்ஸோட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் அட்ராக்ஷனா நிறைய ஃபேமிலிஸ்ல பார்ப்பாங்க. ஒரு ரெட் லைட் வச்ச வண்டியில என் பையன் வரான். ஸோ தட் இஸ் சீன் ஆஸ் an aspect of prestige and status in the society. பட் நம்ம சவுத் இந்தியன் காடர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி சின்ஸ் ஐ எம் பிளேஸ்ட் இன் தமிழ்நாடு, நம்மளோட மக்கள் வந்து எப்படின்னா இட் இஸ் நாட் தட் மதிக்க மாட்டாங்கிறது கிடையாது. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், அகாடமிக் எக்ஸலன்ஸ்க்கு கண்டிப்பா அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஐ சி IAS as a more like a tool. இப்போ நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆளா இஃப் யூ ஆர் கோயிங் டு கம்பெனி ஆர் ஃபவுண்டேஷன் ஆர் சம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு இருக்கிற ரீச்சுக்கும் as an IAS ஆஃபீஸரா நீங்க ரீச் பண்றதுக்கும் அந்த ரீச் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. that I have evidently seen. இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பர்சனா நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து if you're taking an idea and going அப்படின்னாலும் as an IAS officer or somebody who's related to the governmentங்கிற மாதிரி நீங்க போனீங்கன்னா your reach is much more. So I see it as a perk because ஒரு காமன் மேனா என்னால அந்த ஒரு நாலேஜ் பேஸ்ட் இதுவாது என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ சிட்டிங் இன் மை ஆஃபீஸ் இஃப் ஐ வாண்ட் டு கைண்ட் ஆஃப் நோ அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங், இப்போ சே ஃபார் IEEE அந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைச்சா ஹியர் ஐ கேன் சே கேன் யூ ஜஸ்ட் கம் ஓவர் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நோயிங் அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்மளுக்கு, instead of we going and in search of knowledge. So அந்த விதத்துல I feel that IAS gives that privilege. And secondly, undeniably the prestige and status which comes with academics. அதாவது இவங்க வந்து ஒரு அகாடமிக்லி நல்ல சவுண்டான ஒரு UPSCங்கிற ஒரு கலங்கம் இல்லாத ஒரு போர்ட்ல சிவில் சர்வீஸ்ங்கிற till now it is considered to be one of the examination which is not getting influenced. So அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல இவங்க வராங்கங்கிற பொறுத்துல ஸோ கண்டிப்பா ஒரு மெரிட் பேசிஸ்ல he or she is a meritorious studentங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஒரு மரியாதை கண்டிப்பா இட் இஸ் அட்டாச் டு திஸ். அது தவிர த பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட் பார்க்கணும்னா வண்டி இருக்கும். we might also get some postings, we might also get people who will be there to help us with our domestic needs. Some postings we may not get anybody also. So that is also there. So it's an up and down. So எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சப் கலெக்டர் ஃபர்ஸ்ட் நான் அம்பத்தூர்ல பிளேஸ் ஆயிருக்குமோ எனக்கு குவார்டரே இல்லை. ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் அ ரெண்டட் பிளேஸ். ஸோ அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அஸ் பத்மநாபபுரம் சப் கலெக்டர் ஐ காட் அ ஹவுஸ். ஸோ அதுவும் இருந்திருக்கு. ஸோ ஐ வுடன்ட் சே தட் த ப்ரிவிலேஜ் இஸ் கான்ஸ்டன்ட். பிசிக்கல் ப்ரிவிலேஜ் வந்து கான்ஸ்டன்டா இல்லை. பட் இந்த மாதிரி நான் டேஞ்சபிள் ஆஸ்பெக்ட்ஸ்ல கண்டிப்பா எனக்கு எப்பவா இருந்தாலும் ரீச் இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்துல ஐ ஃபீல் குவைட் லக்கி தட் ஐ சோஸ் திஸ் ஃபீல்ட். And moreover, see, whenever we used to give some motivation seminars, இங்கெல்லாம் சொல்லும்போது என்னன்னா, at an young age, government is giving you a tremendous power to execute things. அதாவது thousands and thousands of crore rupiya. இப்போ நம்ம வீட்டில் நம்மளை நம்பி ஒரு 10,000 ரூபா கூட கொடுத்து இதெல்லாம் பண்ணுடா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஏஜ்லயே கூட நம்மளை நம்பி thousands of crores is being provided in funds for execution. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டைமென்ஷனும் I used to say to the students. கண்டிப்பா that is with power comes lot of responsibility. Like ஒரு GCC ஓட turnover is around 3,500 crores. So shortly I was also holding the additional charge for DC revenue and finance for the GCC ல. So அப்பதான் எனக்கு தெரிஞ்சது so much goes into மணி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல நம்மளோட பினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கே நம்ம வந்து இது பண்ணும்போது there are so many political representatives, there are so many people, எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி அந்த ஹியூமன் என்ன சொல்றது ஹியூமன் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிகெஸ்ட் சேலஞ்ச். பணத்தை கூட மேனேஜ் பண்ணிடலாம். the kind of people who are working under you, they might be looking at you as somebody who is going to be a giver of certain things. So அது வழிகாட்டுதலுக்காக இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க இல்லையா. ஸோ ஒரு யங் ஆஸ்பெக்ட்ல ஒரு 25 years ஒரு என்னோட இன்ஜினியர்ஸ், எங்களுக்கு கீழே இருக்கிற டீச்சர்ஸ் இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், ஈவன் ஒர்க்கர்ஸ், தே ஆர் ஆல் லைக் இன் தேர் 60s. அவங்க ஆல்மோஸ்ட் இந்த வேர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். பட் ஆனா தே கம் டு அஸ் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ கைடன்ஸ்.
that is in belief that okay, they have done something, so they will definitely be in a position to guide us ங்கற அந்த ஒரு ஹோப் இருக்கு அவங்க கிட்ட. சோ அதுவே நான் ஒரு பெரிய இதுவா பாக்குறேன். ஏன்னா நம்ம அவங்க இவ்ளோ வருஷம் சர்வீஸ் அதே சர்வீஸ்ல இருந்திருக்காங்க, பட் ஸ்டில் வி கிவ் தி ஷார்ட்ஸ், வி டெல் தெம் தட் இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணும். ஸோ தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இமென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ ப்ரெஷர், because you have to rise up to the occasion. Somebody who has drilled their whole life through, இப்போ engineering aspects la எடுத்துக்கிட்டா it's a very technical aspects. So ஒரு இன்ஜினியர் வந்து 35 வருஷமா அவர் இன்ஜினியரா இருந்திருக்காரு, அவருக்கு தெரியாததான் இந்த 3 மாசம் வந்து ஐஏஎஸ்க்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற அவங்க கேள்வி கேட்டுட்டாங்கன்னா that means the whole thing is diminished. So அதனால any aspect, any posting you go 3 to 4 months குள்ள maximum நம்ம வந்து அவங்க லெவலுக்கு வர அளவுக்கு we should equip ourselves, or else you are out of the race. So அந்த quick grasping, அந்த என்ன சொல்றது, அந்த ஆஸ்பெக்ட்ஸை தெரிஞ்சுக்கிற இது ஒரு சிவில் சர்வீஸ்ல என்னன்னா என்னைக்குமே வந்து படிப்பு நிக்காது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்ததுக்கு அப்புறமும் வேற வேற செக்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணி படிச்சுட்டே தான் இருக்கணும். அவங்க லெவலுக்கு போகணும். பிளஸ் அதுக்கு மேல அவங்களுக்கு கைட் பண்ற அந்த ஒரு சீட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பா we have to use it responsibly.